எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. ஐ எம் a டீச்சர். ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கேன். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பட் அது போது 1 o'clock 2 o'clock ஸ்டாப் பண்ணிடலாம், ஹெட் பெயின் வரும். பட் இருந்தாலுமே ஓகே இன்னும் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. அடப்பாவி, உங்ககிட்ட பேசி பேசி பொழுதே வெடிச்சு போச்சுடா. Then morning I have to go to school. பட் இருந்தாலுமே I am seeing the phone. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொளப்பாடா? ஏறலப்பா. ஒரு டீச்சர் நம்ம அப்படிங்கறப்ப இன்னும் கூடுதலா ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, அது டாட்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றோம், ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தியா, அந்த போன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். நைட் வந்து நம்ம பாக்குறோமே கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது ஹெட் பெயின் எல்லாமே வருது. பட் திரும்ப அதே தான் நான் கண்டினியூ பண்றேன். ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. நான் வந்து காலைல எந்திரிக்கப்பே வந்து ஃபோன்ல தான் கண்ணு முழிக்கிறது, சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான். குட் மார்னிங். ஸோ ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அது எந்திரிக்கிறதுக்கு பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தூங்குறப்பையும் அதே தான். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அதனால என்ன பயம் வருதுன்னா, எனக்கு நான் எப்படி தான் இருப்பேனே எனக்கு தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டா இல்லைங்கய்யா. உங்க மூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ எனக்கே மறந்துருச்சு நான் எப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருந்தேனே எனக்கு மறந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உண்மையிலுமே நான் என்ன நினைக்கிறேனே எனக்கு தெரியல. சீரியஸ் பயம் தான், நியாயமான பயம். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கஸ்டமர் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி நான் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான் கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இதனால வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போய் இந்த ஸ்பீட் வந்து இப்போ இல்லை, பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதை விட ஃபோனோட அடிக்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எவ்வளவு பிசினஸ் உங்க கணக்குல போயிருக்கும்? எனக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 4-5 லட்ச ரூபா வந்து பிரேக் ஆகுது. 4-5 லட்ச ரூபா பிரேக் ஆகுது. இது தெரிஞ்சு இதை விட முடியல. விட முடியல என்ன சார், அதுக்கு என்னமோ அது என்ன, சும்மா ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வந்தாலும் உடனே பார்க்கணும். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்ல போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோல வந்துட்டேன். ஸோ அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் போது நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம். அது என்ன பண்ணுறோன்னே சில நேரங்களில் தெரியதில்லை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஏதோ புல்லட்டோட இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போய் நான் பார்த்துட்டே இருந்து கடைசியில் பிரெட் ஆம்லேட் செய்கிறது எப்படின்ற வீடியோ வரைக்கும் போகிற மாதிரி அது அப்படியே நம்மளை அந்த சஜஷன்ஸை கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, நம்மளே எங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணி கட் டவுன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. உண்மை.